முதலமைச்சரின் கரூர் பயணம் அரசியலாக்கப்படுகிறதா? அரசு வேலை சர்ச்சையால் யாருக்கு பலன், யாருக்கு பாதிப்பு என்பது குறித்து இன்றைய விவாதத்தில் நம்முடைய புதிய உழைப்பாளர் கட்சியின் தலைவர் திருவாரூர் காந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று இந்த விவாத அரங்கிற்குள் நுழைவோம். அடுத்து அரசியல் விமர்சகர் ராமசேயோனும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த சிறப்பு விவாதத்தில் நாம் விவாதிப்போம். முதலில் முதலமைச்சர் நாளை கரூருக்கு பயணம் மேற்கொள்கிறார். அவர் முதலமைச்சரான பிறகு மேற்கொள்ளக்கூடிய இந்த கரூர் பயணம் என்பது பல்வேறு கோணங்களில் அது சர்ச்சையாக்கப்பட்டிருக்கிறது. இப்போது தாவேகா அரசோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய இரண்டு கட்சிகளும் இந்த நிகழ்வில் 41 பேருக்கும் அரசு வேலை வழங்கக்கூடாது, அது ஒரு அதிகார துஷ்பிரயோகம், தவறான முன்னுதாரணம் என்று கூறியிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த 41 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்குவது அது அரசியல் படுத்தப்படுகிறதா அல்லது அது ஒரு அவர்களுக்கு ஒரு கரை அடிப்படையில் வழங்கப்படுவதோ, அதுவும் இந்த நேரத்தில் வழங்கப்படுவது சரியா? திருவாரூர் காந்தி சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, இது ஒரு நல்ல முன்னுதாரணம் தான். இது வரைக்கும் எனக்கு இந்தியாவில் ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அரசு வேலை வழங்குறத வேணான்னு சொல்கிறத நான் இது இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். இதுமாரி ஏதாவது முன்னுதாரணம் ஏதாவது நம்ம இந்தியாவில் இருந்திருக்க ஏதாவது மாநிலத்தில் ஒரு கட்சியோட நிகழ்ச்சியில இறந்து போனவங்களுக்கு அரசு வேலை வழங்குவதில் என்ன நியாயம் இருக்கிறது? கட்சிதான் சிபிஐ சண்முகம் கேட்கிறாரு. நான் கேட்கறது என்னன்னா, கட்சி நிகழ்ச்சிக்கு வந்த கூட்டத்தில் நிறைய நடந்திருக்கு, ஆன்மீக கூட்டத்தில் வந்தவங்களில் நடந்திருக்கு, அதுமாரி நிறைய உயிரிழப்புகள் நடந்திருக்கு. எங்கள் வன்னியர் போராட்டத்தில் 21 வன்னியர்களை துப்பாக்கியிலே சுட்டு கொன்னார்கள். அதிமுக ஆட்சியில் சுட்டு கொன்னார்கள். அந்த 21 பேருக்கும் அடுத்த வந்த ஆட்சி, திமுக ஆட்சி அவர்களை கருணை அடிப்படையில் தான் அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் அந்த காலத்திலே வைப்பு நிதி வைத்தார்கள். அவர்களுக்கு மாதம் ஓய்வூதியம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் அந்த வாரிசுகளுக்கும் அரசு வேலை வழங்கினா கூட அது பாராட்டத்தக்க விஷயம்தான். ஏன்னா அவர்கள் வன்னியர்களுக்காக மட்டுமல்ல, அனைத்து சமுதாயத்திற்காகவும் உயிர் நீத்தவர்கள். சமுதாய அதாவது அவருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதா இல்ல, அதான் அவங்களுக்கும் வழங்கணுன்ற இந்த முதலமைச்சர் அதையும் பரிசீலனை பண்ணணுன்ற இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். ஆனா இந்த விஷயங்கள் ஒன்றும் இது தவறான விஷயங்கள். இடஒதுக்கீடு போராட்டம், புறசமூகத்துக்கான போராட்டமும் கரூரில் அப்போது நடிகராக இருந்த விஜயின் பிரச்சாரத்துக்கு சென்ற கூட்டத்தின் நிகழ்வும் ஒன்றா? ஒன்றும் இல்லை, நான் சொல்றது உங்களுக்கு அப்படியே பல நாட்களாக நிறைய பேர் பிரச்சாரத்தில் ஆர்வத்தில் போய் உயிரிழக்கிறாங்க. அதுதான் சொல்றேன். நான் சொன்னது ஆன்மீக பயணங்களில் போது உயிரிழப்புகள் நடந்திருக்கு. அவங்களுக்கு இது கருணை அடிப்படையில் நிறைய உதவிகள் இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள் வழங்கி வேலை கொடுத்துருக்காங்களா? இல்ல, நான் கேட்கறது வேலை அதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்கிறேன். அரசியல் சட்டத்துல தப்புன்னு தான் சொல்றாங்க. சிபிஎம் சொல்றாங்க நிறைய, அதாவது அரசு நெய்யில் ஸ்வீட் செய்யக்கூடாது. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்தாங்க, நீங்க கட்சி சார்பா என்ன செய்யுங்க, அரசாங்கத்துல இருந்து வேலை கொடுக்காதீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன சொல்றேன், உங்க கட்சி சார்பாவே அவருக்கு ஒரு வேலையோ அல்லது ஒரு தனியார் நிறுவனத்திலே வாங்கி கொடுங்க. அரசு என்பது மக்களுடைய வரிப்படத்தில் செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வில் மக்களில் ஒரு பகுதியினர் ஒரு பிரச்சாரத்திற்கு உயிரிழந்த போது அவர்களுக்கு 41 பேருக்கும் அரசு வேலை அதாவது என்பது நியாயமா அப்படிங்கிறது கேட்குறாங்க. நியாயமா சட்டமா அப்படின்னு வரும்போது சட்டம் தான் ஜெயிக்கும். ஓகேவா? இப்போ கோர்ட்டில் போய் நான் நியாயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சிங்க, அந்த கோர்ட்டில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நீங்கள் அங்கே சட்டம் தான் பேசும். அப்போ சட்டப்படி இது தப்பு கிடையாது. இன்னொன்று என்னன்னா, அவர் மேலே ஏதாவது வழக்குகள் இருந்து முதல்வர் மீது இது சம்பந்தமான ஏதாவது ஒரு வழக்கு அவர் பேரில் இருந்து அப்படி செஞ்சா கூட நீங்க ஒரு காரணமா சொல்லலாம். அதுவும் இல்ல, அவருக்கு தொடர்பு இல்ல. இல்ல தொடர்பு இல்லைன்றது தொடர்பு எப்படி இருக்கு? தொடர்பு கிடையாது. அவர் கூட்டத்துக்கு போனாரு, தொடர்பு யாருன்றத கோர்ட்ல சொல்லணும். அதான் சார், தொடர்பு இருக்கா இல்லையன்றதை யார் சொல்லணும்? இனிமேல் கோர்ட்டு தான் சொல்லணும். அந்த கோர்ட்ல தெரியல, அவர் சும்மா பார்க்கும்போது பொதுவா தெரியல எதனால இறந்தாங்க. அதாவது சார், நீங்க எதனால இறந்தாங்க சொல்லுங்க. இல்ல, அவர் அது காரணம்னு சொல்ல வரீங்களா? அவங்க சொல்ல, நான் சொல்லல, கேட்கறேன் எதனால இறந்தாங்க. அப்படி கிடையாது. அதான் சார், அதுதான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் சிபிஐ விசாரணை. அவங்க தான் சிபிஐ கேட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அப்புறம் சிபிஐக்கு கோர்ட்டு உத்தரவுப்படி போயிருக்கு. சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அந்த இதில் இவர் பேர் இருக்காருன்னா அதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் சிஎம்மா இருந்து அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அதை செய்கிறாரு. அதில் நீங்கள் மக்களுக்கு செய்கிறத ஏன் தடுக்கிறீங்க? நானே கேட்குறேன்னா, கட்சியெல்லாம் விட்டுருங்க.
பொதுவான ஒரு மக்களுக்கு செய்யறதை ஏன் நீங்க தடுக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். அதுல என்ன இருக்கு? ஓகே, சரி, உங்க முதல்ல கருத்தை எடுத்துக்கிறேன். இப்போ ராமசேகரன் சார், இது வந்து இந்த நிகழ்வு என்பது அவர்களுடைய தமிழக வெற்றிக்கழக அரசோட கூட்டணி கட்சிகளிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த அரசு வேலை என்பது தொடர்பாக திருவாரூர் காந்தி சார் வந்து இது ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கட்டும். இது போன்ற ஒரு நிகழ்வுகளில் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு வேலை கொடுக்கல என்ன தப்பு இருக்குது? இது போல் எங்களுடைய அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் அது போல் கொடுத்துருக்கலாம். அது போன்ற போராட்டத்திலே கொடுக்கவில்லை. இங்கு ரசிகர்கள் பார்ப்பதற்கு அலைமோதிய ஒரு கூட்டத்தில் ஏற்பட்ட ஒரு நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலையை கொடுக்கிறது ஒரு தவறும் இல்லை. அடுத்தடுத்த அரசுகள் வந்து இது போல் நெரிசலில் உயிரிழந்தவரின் குடும்பங்களுக்கு கொடுக்கலாம் இன்னும் ஒரு கருத்து சொல்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டால் உயிரிழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அது இந்திய எதிர்ப்பு போராட்டம் போல, சுதந்திர போராட்டம் போல, அது பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக இடஒதுக்கீடு கோரிய போராட்டம். சமூக நீதியின் பால் அந்த போராட்டத்திலே உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் கரூரிலே நடந்தது என்னவென்றால், கரூரிலே கடந்த 27/9/2025 அன்று தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூருக்கு பயணம் செல்லும் பொழுது அங்கே காலதாமதமாக சென்ற காரணத்தினால் அங்கே விபத்து ஏற்பட்டு அங்கே கிட்டத்தட்ட 41 உயிர்கள் பலியானார்கள், பலர் காயமடைந்தார்கள். அந்த நிகழ்வானது ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய நிகழ்வு. தனிப்பட்ட கட்சியினுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்கள் ஆர்வ மிகுதியால் போஸ்ட் கம்பங்களிலும் கூரைகளிலும் ஏறி நின்று கூட்ட நெரிசலிலே மிதிப்பட்டு அடிபட்டு இறந்து விட்டார்கள். அதையும் இடஒதுக்கீட்டையும் கம்பேர் செய்து திருவாரூர் காந்தி போன்ற மூத்தவர்கள் பேசுவது என்பது எனக்கு விந்தையாக இருக்கிறது. காரணம், அது வன்னியர் சங்கத்தினுடைய இடஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கான போராட்டம். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்தவர்கள், அதுவும் காவல்துறையால் சுட்டு கொன்று குவிக்கப்பட்டவர்களுடைய வாரிசுகளுக்கு வேலை வழங்குவதில் எந்த தவறும் இல்லை. தானாக போய் ஒரு கூட்டத்திலே முண்டி அடித்து சென்று ஒரு தலைவரை பார்க்க சென்று அதிலே உயிரிழப்பது வேறு, சமூக நீதிக்கு போராடி உயிரிழப்பது வேறு. அதனாலதான் இதுக்கு முந்தைய மரபுகள் உதாரணங்கள்லாம் தேவையில்லை. இப்போ ஒரு புதிய மரபு, புதிய அரசு அவரை பார்க்க போயிருக்கிறாங்க. அவர் ஒரு நல்லது பண்ணு ஒரு அரசு வேலையை கொடுக்கறது. இதுல என்ன ஒரு விந்தைனா, சம்பவம் நடந்த அன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி நேரடியாக சென்னைக்கு வந்து விட்டார். அன்றைக்கு திருச்சி விமான நிலையத்திலே நிருபர்கள், ஐயா உங்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டதில் 31 பேர் இறந்து விட்டார்கள், என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அந்த நிருபர்களுக்கு பதில் கூட தெரிவிக்காமல் பரிகாரம் தான் இந்த வேலை. தனி விமானத்தில் பறந்து வந்து விட்டார். அப்ப பார்க்கல. அதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சாவது நிலைமை சீரடைந்த பிறகு சென்று பார்க்கவில்லை. அதற்கு பிறகு அரசு பொறுப்பேற்றவுடன் ஒரு 2-3 நாள்ல கூட போய் பார்த்திருக்கலாம். இதெல்லாம் பழைய கதை. மீறி மக்கள் வந்து அங்க கரூர்ல வந்து ஜெயிச்ச விஜயபாஸ்கர் வந்து ஒரே விஷயம் சார், ஒரு பரிகாரம் பண்றது மாதிரி நாங்க வேலை எதுக்குறீங்க? கரூர்ல இடைத்தேர்தல் வருது சார், வழக்கு விசாரணை துரிதப்படுத்தி இருக்கிறது சிபிஐ. 2 நீங்க பார்க்கணும். இதுல கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்திலே வாக்களித்த மக்களுடைய மை காய்வதற்கு முன்பே ராஜினாமா செய்துவிட்டு குதிரை பேரத்தின் மூலம் தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் சேர்ந்திருக்கிறார். அந்த இடைத்தேர்தல் வருது. இன்னொன்னு வழக்கு விசாரணை துரிதப்படுத்திருக்கு. இதை ஏன் வந்து திமுக வந்து இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல நாங்க எதுக்கல? இல்ல திமுக வந்து என்ன சட்ட பிரச்சனைங்கிறத ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் என்ன பிரச்சனைன்னு சொல்றேன். வழக்கு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. விஜய் குற்றவாளி எஃப்ஐஆர்ல இல்ல, குற்றப்பத்திரிகைகளை சேர்க்கப்பட்டால் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகைகள் சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சொல்ல முடியுமா? எஃப்ஐஆர் வேறு, குற்றப்பத்திரிகை வேறு. எஃப்ஐஆர்ல உள்ளவங்க தான் குற்றப்பத்திரிகையில வரணுங்கிறது இல்ல. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல விஜயோட இன்வால்வ்மெண்ட் இருந்தா என்ன செய்வீங்க? அப்ப நீங்க அதுல முக்கியமான சாட்சிகள் யாரு? முக்கியமான சாட்சிகள் யாரு? இறந்து போன குடும்பங்களை சேர்ந்த உறுப்பினர்களும் காயம்பட்ட நபர்களும் தான். அவங்களுக்கு ஒரு வழக்கு விசாரணை இருக்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புங்கிற ஒரு ஆதாயத்தை கொடுத்தீங்கன்னா
அது சாட்சி இஸ் இட் நாட் இன்ஃப்ளூயன்சிங் த விட்னஸ் ஆஃப் எ கிரிமினல் கேஸ்? கோர்ட் அப்படி நீங்க அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா அர்த்தம் இல்லையா? அதனால ஒரு கோர்ட்டும் உயர் நீதிமன்ற கிளையும் ஏத்துக்கல, நீங்க சென்னை ஏத்துக்கலன்னு இல்ல, அவங்க விசாரிக்க முடியாது. என்ன உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீடியாக்கள் தவறுதலாக தமிழக வெற்றி கழகத்துக்கும் தமிழக அரசுக்கு ஆதரவாக வெளியிட்டது. என்னன்னா ஆர்.எஸ். பாரதி ஒரு மனு தாக்கல் செய்கிறார் உச்ச நீதிமன்றத்தில். என்னன்னா ஆதவ் அர்ஜுனா வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியது உள்ளது கரூரிலே, அதை நான் நிச்சயம் தீர்ப்பேன். 41 பேரை போலீசார் கருத்து சுதந்திரம் கொன்று சுதந்திரத்துக்காக வாய்க்கு வந்தபடி ஒரு மந்திரி பேச முடியாது. பொறுப்பான அமைச்சர் இருக்கக்கூடியவர் ஜாக்கிரதையாக பேசணும். 41 பேரை போலீஸ் கொண்டு குவிச்சோன்னு என்ன சொல்லிச்சு சுப்ரீம் கோர்ட்னா, அதற்கு தனியாக நீங்கள் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து கொள்ளுங்கள். இந்த பிரச்சனையை வேலை வாய்ப்புக்கு கொடுப்பதையோ விஜய் செல்லக்கூடிய பிரச்சனை, விஜய் போறதை பத்தி திமுக எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. மீடியாக்கள் தவறா புரிஞ்சிட்டாங்க. விஜய் கரூருக்கு செல்வதை, மக்களை சந்திப்பதையோ மக்களுக்கு ஆறுதல் அளிப்பதையோ திமுக எதிர்க்கவில்லை. ஆதவ் அர்ஜுனோடைய பேச்சு வழக்கு நிலுவையில் இருக்கும் போது சட்டத்துக்கு புறம்பானது, நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டாங்க. அதுக்கு தனியா நீங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டுங்க. சரி, விஜய் வேலை வாய்ப்பு வழங்குவது சம்பந்தமாக நீங்க புகார் கொடுங்கன்னு சொன்னாங்க. புகார் கொடுங்கன்னு சொன்ன உடனே இன்றைய தினம் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சிபிஐ இடமும் மானிட்டரிங் கமிட்டி என்று சொல்லக்கூடிய கடந்த 13/10/2025 அன்றைக்கு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வழங்குச்சு. ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியை தலைமையாக கொண்டு ஒரு மானிட்டரிங் கமிட்டி போட்டு, அந்த மானிட்டரிங் கமிட்டி இந்த வழக்கை மேல் நோக்கும், இந்த வழக்கை வந்து விசாரித்து பார்க்கும் சொல்லி பண்ணிட்டாங்க. அந்த மானிட்டரிங் கமிட்டியில இன்னைக்கு வந்து ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஒரு மனு கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காருன்னா, இறந்து போன குடும்பங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்பதை எதிர்க்கவில்லை. நல்லா தெரிஞ்சுங்க, இறந்து போன குடும்பங்களுக்கு உறுப்பினர்களுக்கு வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் வழக்கு விசாரணை நடைபெறும் பொழுது அவர்கள் அந்த வழக்கிலே அந்த முக்கிய சாட்சியாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த தருணத்தில் வேலை கொடுப்பது என்பது இட் இஸ் லைக் இன்ஃப்ளூயன்சிங் த விட்னஸ். அதனால தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளரும் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐயும் இதை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்க்கணும். மானிட்டரிங் கமிட்டியாக வேலை வாய்ப்பை எதுக்கலன்னே சொல்லியிருக்காரு. உங்க கருத்து முதல் கருத்து எடுத்துக்கிறேன். இப்போ திருவாரூர் அவர் என்ன சொல்றாரு, இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை கொடுப்பதனால் அந்த சாட்சிகள் வந்து மாறி சொல்வதற்கான ஒரு பலன் கிடைச்சிட்ட உடனே இதை நம்ம சீரியஸாக நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஒன்று. இன்னும் ரெண்டாவது வந்து அவங்க சட்ட ரீதியாக அவங்க வேலை கொடுக்கறது எதுக்கலையா, அது முதலமைச்சர் இந்த கேஸ் முடியறதுக்கு முன்னால் கொடுக்கறதா அவங்க எதுக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு தகவலையும் சொல்கிறேன். சிபிஎம்னுடைய பொதுச் செயலாளர் சண்முகம் சொல்லியிருக்கிறாரு, தெளிவா ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. இல்ல சண்முகத்தோட கருத்தை நீங்க பார்க்கணும். உங்க நிகழ்ச்சிக்கு வரவங்க பாதிக்கப்படக்குள்ள நீங்க தனியார் நிறுவனத்துல வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும். இதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் வேணுங்கிற. அதே போல சுப்பராயன் கம்யூனிஸ்ட் சார்பா என்ன சொல்றாரு, இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் சொல்றாரு. இதனாலதான் எதிர்க்கிறாங்க. ஓகே, நீங்க சொல்றது இப்போ நீங்கள் வந்து நாங்கள் வந்து வேலை நம்ம திருவாரூர் சார் சொல்லுங்கள், நம்ம சேன் என்ன சொல்கிறாருன்னா வேலை கொடுங்க கொடுக்காம இருங்க, அதை தான் கோர்ட்டு அதான் சொல்கிறது. அதாவது ஒரு வேலை கொடுக்கறதுக்கு முன்னாலேயே நீங்கள் ஏன் இப்போ நீதிமன்றத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, மதுரை உயர்நீதிமன்ற கிளையும் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் இவங்க முறையீடு பண்ணுறாங்க. அவசர வழக்காக விசாரிக்கணும்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தரும் மனிதநேய ஜனநாயக கட்சி சேர்ந்த ஒருவரும் நேற்று ஒரு முறையீடு இன்று ஒரு முறையீடு. சொல்ல போனா ஆர்.எஸ். பாரதியோட ரெப்ரசன்டேஷன்ல ஒரே நிமிஷம் திமுக ஸ்டாண்ட தெரிஞ்சுக்கணும்ல, மீடியாவும் தெரிவிக்க கூடாதுல்ல. அதான் சொல்லுங்க, நீங்க ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். சரி, அடுத்த சொல்லுங்க கேட்டு வந்துடுறேன். அதாவது என்னன்னா, இந்த மாதிரி நீங்க 2 பேரும் முறையீடு பண்ணதும் வேலையை கொடுக்கல, அதுக்குள்ள நீங்க ஏன் பதறீங்க, ஏன் முறையீடு பண்ணுறீங்க? அரசாணை கொடுத்து வேலையை கொடுத்து அதை எதிர்த்து திரும்ப வாங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த கோர்ட்டும் சொல்லியிருக்கு, இந்த கோர்ட்டும் சொல்லியிருக்கு. இப்போது அரசு இந்த கரூர் துயர விவகாரத்தில் இவ்வளவு அவசரப்படுவதற்கு ஒரு இந்த இடைத்தேர்தல் வரப்போகிறது, அதுதான் காரணம்னு சேவன் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக சொல்கிறாரு. சேவன் கவனத்திற்கு திமுக அங்கே 3வது இடம் இந்த தேர்தலில். கரூர் விஜயபாஸ்கர்,
அதற்கு அடுத்து தாவேக்கு வேட்பாளர், அதற்கு அப்புறம் தான் வந்து திமுக இருக்குது. இந்த சூழ்நிலையில் இது உண்மையிலேயே அரசியல் காரணங்களுக்காகத்தான் இந்த நலத்திட்ட உதவி, இந்த அரசு வேலை வழங்குதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்ன போறீங்க வாங்க. இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் பார்த்துருப்பீங்க, ஒரு 90% ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக தான் இடைத்தேர்தலுடைய ரிசல்ட் வந்திருக்கு. அதனால் இந்த ரிசல்ட்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இப்போ அங்கே இருக்கிற எதிர்த்து நின்று வெற்றி பெற்றவர்களும் இன்றைக்கி தாவேக்கால இருக்காங்க. 2வது இடம் வந்த பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் 2வது இடம் வந்தவங்களும் தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கே இடைத்தேர்தலுக்காக போய் அதை செஞ்சு அதில் ஓட்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சார் சொன்னது மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஓப்பன் கோர்ட்டில் என்ன தெரியுமா கேட்குறாங்க, இந்த வழக்கை கொண்டு வந்திருக்கீங்களே, ஒரு முதலமைச்சரை போய் நீ அங்கே போவாதன்னு சொல்கிறது, அங்கே போய் அரசுக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் எங்களுடைய வேலையா? இதுக்கெல்லாம் நீதிமன்றம் வரணுமா? நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்குறீங்களா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க முதல்ல அப்படின்னு கேட்கும் பொழுது கேக்குறாங்க அவரு என்ன இல்ல அதுக்கு என்ன ஆலோசனை பேசுனதுனால தான் இந்த வழக்கு. சார் நான் என்ன சொல்றேன்னா வழக்கு போடுறோம், அதை நீங்க அதுக்கு மட்டும் நீங்க வழக்கு தொடரணும். நீங்க அதுல கொண்டுட்டு போய் இந்த விஷயத்தை கொண்டுட்டு போய் இன்க்ளூடிங் பண்றீங்க. இல்ல அது மீடியாக்களால் அப்ப திமுக அங்க என்ன தெரியுமா, ஏன் நீங்க ஒரு உத்தரவை போடுங்களா, இதுக்கு ஒரு உத்தரவே போடுங்கலாம், நீங்க சொல்லாம கேட்கல கேஸ வாபஸ் வாங்குறீங்க. தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க சார். அதான் சார், ஏன் வாபஸ் வாங்குறீங்க? தள்ளுபடி பண்ணட்டுமே, ஏன் நீங்க வாபஸ் வாங்குறீங்க? அப்ப நீங்க எடுத்துட்டு போற முகாந்திரம் தப்புன்னு நினைச்சுதானே வாபஸ் வாங்குறீங்க. நீங்க எடுத்துட்டு போற முகாந்திரம் உங்களுடைய கிளைம் வந்து தப்புன்னு நினைக்கிறீங்க. இல்ல ஒத்துக்கிறேன், இருங்க, கோர்ட் வாசல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஆஹா ஏதோ தவறு நம்மள்ட்ட இருக்கு போல இருக்கு அப்படின்னு வாபஸ் வாங்குறீங்க. ஏன் தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லுங்களேன், ஏன் உங்களால சொல்ல முடியல? அப்ப நீங்க எடுத்துட்டு போற மூவ்மெண்ட் ஏன் தள்ளுபடி, ஏன் வாபஸ் வாங்குறீங்க? நீங்க இது வந்து ஆலோசனை சொல்லிட்டாரு, இது வந்து நீங்க அங்க போய் முறையீடுன்னு சொல்லிட்டாரு. அது தனி, அது நிறைய வழக்குகள் தப்பு அப்படின்னு சொல்லல. இது முறையீடு பண்ணக்கூடிய கிட்ட போங்க, சிபிஐ கிட்ட போங்க, இது சட்டம். அது இல்லாம நான் எப்படி பாத்தீங்கன்னா, நீங்க பொதுவெளியில இவர்களுக்கு என்ன தெரியுமா பின்னடைவு வரும் எதிர்கட்சிகளுக்குலாம். நான் ஒன்னும் தாவேக்காவினுடைய ஆதரவாளர்கள் உங்களுக்கே தெரியும். ஆனால் தாவேகா வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை பெறும்னு சொன்னேன். பொதுவான கணிப்பு தேர்தலுக்கு முன்பாகவே தாவேகா வந்து 90 சீட்டுக்கு மேல வெற்றி பெறும். திமுக வட மாவட்டங்கள் செய்கின்ற ஜாதி அரசியல்னால், வன்னியர் அல்லாத ஒரு அரசியலை முன்னெடுப்பதால் திமுக தோல்வி அடையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். தேர்தலுக்கு முன்பாக வட மாவட்டங்கள் பூரா திமுக தோல்வி அடையும் சொல்லியிருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்றதையும் இப்போ நான் வந்து தாவேகா ஆதரவாளர் கிடையாது, ஆனா நியாயத்தை பேசுகிறேன். இன்றைக்கு பண்றாங்களா இல்லையா அரசியல் இந்த விஷயம் பாத்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் வேணாம் நீங்க வேலை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றது எதிர்கட்சிகளுக்கு தான் பின்னடைவை உருவாக்கும் போகும். இது வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் எதிர்கட்சிகள் எதிர்வினையும் தேர்தல்ல வரும். அதை எப்படி இவங்க அதை செய்யறாங்கன்றத எனக்கு தெரியல. ஓகே, இல்ல இதெல்லாம் தெரிஞ்சு செய்யறாங்க கணிப்பு. ஆனா இன்னொரு கணிப்பு என்ன சொல்றாங்கன்னா, அந்த தேர்தல் கரூர் தேர்தல் வந்து ஒட்டுமொத்த சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதியோட முடிவு வந்து எதிர்பார்க்கப்பட்டது. இது வந்து அந்த நெரிசல 41 குடும்பம் இறந்திருப்பதால் வந்து அங்கே தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்குமா, ஆட்சி அமைத்த போதிலும் அங்கே வச்சு தாவேக்காவை வந்து மக்கள் வந்து தோற்கடிச்சிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அதிமுக வெற்றியாக வச்சிருக்கிறாங்க. திமுக வேண்டாம் தாவேக்கா வேண்டாம் அந்த தொகுதி மக்கள் முடிவு எடுத்திருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து அதிமுகவோட இணையும் போது இந்த மக்கள் மாறுவாங்களா, அது சேருவாங்களாங்கிறது ஒரு தேர்தல் முடிவுல தெரியும். அதுக்கு சொல்லிடுறேன், நீங்க சொன்னீங்க அங்க வந்து அதிமுக தான் வெற்றி பெற்றுச்சு, ஆமா அவ்வளவு பெரிய உயிரிழப்புக்கு பிறகு சொன்னீங்க. அதிமுகவோட ஸ்டாண்ட் அந்த தேர்தல் என்ன தெரியுமா, தாவேக்கா மீது திமுக பழிசு மறுத்துன்றதுதான் அவங்களோட வாதமே. தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தா அந்த இடத்துல பிரச்சாரம். நீங்க இப்ப பிரச்சாரத்தை எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரத்தை நீங்க எடுத்து போடுங்க, அவர் என்ன பேசிருக்காரு கரூர்ல இருந்து பாருங்க. தாவேக்காவுக்கு முழு ஆதரவு கொடுத்து பேசுவார். அந்த தொகுதியில சொல்றேன், அந்த தொகுதியில வெற்றி பெற்ற வேட்பாளர் மக்கள் ஏன் தாவேக்காவை அந்த தொகுதியில வெற்றி அடைய செய்யவில்லை? அதுதான் சார், தாவேக்காவுக்கு ஆதரவாவே அவங்க இருந்தாங்க, ஆதரவாக செயல்பட்டாங்க. கொடி பிடிச்சிட்டு போனதே எடப்பாடி பேசினார்ல, இவரே கொடியை பிடிச்சிக்கிட்டு எடப்பாடியே ஒரு 5 பேர் 10 பேரை விட்டு தாவேகா கொடியை பிடிக்க வச்சு குமாரபாளையம் நாமக்கல் குமாரபாளையம் அதான் அங்கதான் சொல்றேன், பிடிக்க வச்சுட்டு இதை பாருங்க வெற்றி கழகம் எங்களுக்கு ஆதரவு, நாங்க சமிக்கை வந்திருக்கிறது சமிக்கை அப்படின்ற பேசினார்ல, குட்டி பறக்குதுனாரு. அவங்க அங்க இருக்கிற மக்கள் நினைச்சிருக்காங்க நம்மளுக்கு வந்து ஆதரவா குரல் கொடுத்தாங்களே, அதனால இவங்களுக்கு வெற்றி போடுவோம். ஆனா அவருடைய மனசாட்சி அங்க இருந்த எம்எல்ஏ என்ன இருக்காரு,
இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடாது, இங்கே தான் இருக்கணும்னு அவர் வந்துட்டார். ஓகே, இருக்கட்டும். இப்போ திருவாரூர் காஞ்சி சார் என்ன சொல்கிறாரு, மக்களோட ஆதரவு வந்து தமிழக வெற்றி கழகத்தை தானே இருக்குது. அதனால் அதிமுக தாவேக 2 பேரும் ஃபஸ்ட்டு செகண்ட் பிளேஸ் சேர்ந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த வேலையை கொடுத்து தான் அவங்க ஓட்டு வாங்கி ஜெயிக்கணுங்கிறது அவசியமே இல்லை. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி இடைத்தேர்தல் நடைபெற்றால் எப்போதும் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும். பெரும்பாலான தேர்தல்களில் ஓரிரு விதிவிலக்குகள் இருக்கலாம். எம்ஜிஆர் வெற்றி பெற்றது போல ஓரிரு விதிவிலக்குகள் இருக்கலாம். ஆனால் அந்த விதிவிலக்கு இப்போது கரூர் தொகுதியில் நடைபெறும்னு நினைக்கிறீங்களா? இன்னொன்று, சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்எஸ் பாரதியோட பெட்டிஷன் பற்றி சொன்னீங்க, சுருக்கமாக அதையும் சொல்லிடுங்க. ஒரே ஒரு விஷயம், பெரும்பாலும் இடைத்தேர்தல்களில் ஆளுங்கட்சி வெற்றி பெறுவது என்பது இயற்கை. ஆனால் அந்த இடைத்தேர்தல்கள் எல்லாம் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இறந்து போன காரணத்தினால் நடைபெற்ற இடைத்தேர்தல்கள். ஆனால் இப்பொழுது நடக்கக்கூடிய 7 சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தல் என்பது 1 மாத காலத்திற்குள் வாக்களித்த மக்களுடைய மை காய்வதற்கு முன்னாலேயே இதை போல நடந்ததை வந்து மக்கள் ஏற்றுக்க போறதில்லை. அதனால இந்த இடைத்தேர்தல் நிச்சயமா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஆசிட் டெஸ்டா தான் இருக்க போகுது. இதுல வந்து அவங்களுடைய வெற்றி பெறுவதற்கு பகிரகத்தம் பண்ணணும். ஏன்னா யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாங்க, ராஜினாமா செஞ்சவங்களையே அறிவிக்க போறாங்களா, இல்லை அவங்க கட்சியில் உள்ள பழைய ஆளுங்களை அறிவிக்க போறாங்களா, என்ன ஏது, நிறைய சிக்கல் இருக்கு. அதனால இந்த இடைத்தேர்தலுக்காக அவர்கள் எது வேணாலும் செய்வார்கள். இன்னொன்னு, இந்த கரூர் மண்டல திமுகவுக்கு எல்லாமே இந்த விஷயத்துல இல்ல ஒரே ஒரு விஷயம் இல்ல ஒன்னொன்னு தெளிவுபடுத்துறேன். திமுக என்றைக்கும் கரூரிலே இறந்து போன குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதை எதிர்க்கவில்லை. இன்னைக்கு அந்த கண்காணிப்பு குழுவிடம் ஆர்எஸ் பாரதி மனு கொடுத்திருக்காரு. அதுல 2வது பக்கம் 4வது பேரால I respectfully clarify that I have no objection whatsoever to the state government extending ex gratia assistance, compassionate appointments or other legitimate welfare measures to the families of the deceased and injured victims who have undoubtedly suffered irreparable loss. But on the other side, I make it clear that my only concern is that any direct interaction with such material witnesses by the political executive presently in office, particularly in the course of distributing benefits arising out of the very incident under investigation, and particularly which includes persons connected with the case, is liable to give rise to a reasonable apprehension, whether real or perceived, regarding the independence and fairness of the investigative process and the possibility of influence upon the testimony of such witness. அதாவது நாங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வேலை கொடுப்பதிலோ அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதிலோ எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, எங்களுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர் ஒரு தற்போது அரசினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்து கொண்டு அந்த குடும்பங்களுக்கு உதவி கொடுக்கும் பொழுது அந்த குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தான் வழக்கில் முக்கிய சாட்சியாக இருக்கும் பொழுது அந்த சாட்சிகளை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என நாங்கள் சந்தேகப்படுகிறோம். அதனால் வேலை கொடுப்பதை நாங்கள் எதிர்க்கவில்லை. இப்பொழுது வேலை கொடுப்பது என்பது உகந்த நேரம் அல்லன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் மீடியாக்களில் கேட்டுக்கிறது என்னன்னா, அன்னைக்கு என்ன செஞ்சிட்டீங்க மீடியாக்கள்லாம்? முந்தா நாள் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஏதோ திமுகவை தண்டிச்சிட்டு சுப்ரீம் கோர்ட் திமுகவை கண்டிச்சதுன்னு. நாங்கள் முதலமைச்சரை கரூருக்கு செல்வதை குறித்து எந்த கருத்துமே உச்ச நீதிமன்றத்தை தெரிவிக்கவில்லை. நாங்கள் எதிர்ப்பு நாங்க போட்டது என்னன்னா, ஆதவ் அர்ஜுனா ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு அவருடைய அமைச்சருக்கு கட்டுப்பாட்டு காவல்துறைய இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்கு கரூர் விஷயத்துல. காவல்துறை 41 பேரை கொண்டுட்டாங்கன்னு இது இன்வெஸ்டிகேஷனை பாதிக்கும். அதனால இது சம்பந்தமாக we need clarification என்று கேட்ட பொழுது உச்ச நீதிமன்றம் முதலமைச்சர் அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பட்டியல் இஸ் நாட் அன் அக்யூஸ்ட், அவர் இல்ல, அவர் போறதுக்கு எந்த தடையும் இல்லைன்னாங்க. நாங்களும் தெளிவாக உச்ச நீதிமன்றத்தில் திமுக தரப்புல என்ன தெளிவா சொன்னாங்கன்னா, எங்களுக்கும் அவர் கரூருக்கு செல்வதில் எந்த ஆட்சேபனும் இல்லை. ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு அதுக்கு ஏன் வாபஸ் வாங்கணும்னா உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா, இதை தனியாக நீங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் தவறான பெட்டிஷன் தவறுன்னு சொல்லல, இதை நீங்க தனியாக ஆதவ் அர்ஜுனா மீது ஒரு அவமதிப்பு வழக்காக தொடருங்கள்.
அந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமாக முதல்ல அதான் தொடர்ந்து கண்காணிப்பு குழுவிடம் நீங்கள் மனு கொடுங்கள். அதுபடி இன்னைக்கு மனு கொடுத்தாச்சு. வழக்கு தொடர்பது பத்தி ஆலோசனை பண்ணி புரியுது. ஆனா பொதுவா இந்த வழக்கு தொடரப்பட்ட உடனே, அதாவது முதலமைச்சர் விஜயின் பயணம் உறுதி செய்யப்பட்டவுடன் இந்த வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டவுடன் பொதுவாக கருத்து எவ்வாறு பரவியது என்றால், முதலமைச்சர் விஜய் வந்து அங்கே போய் அந்த அரசு பணி கொடுக்குறாரு, அதனால வந்து இந்த பயணத்துக்கு வந்து ஒத்துக்க கூடாதுன்னு முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக என்றுதான். அதே போல பயணத்தையும் நாங்கள் எதிர்க்கவில்லை, வேலை கொடுப்பதையும் நாங்கள் ஹியரிங்ல தெரிஞ்சுதுங்க, ஹியரிங்ல தெரிஞ்சது, சுப்ரீம் கோர்ட்டோட அந்த டைரக்ஷனோட தெரிஞ்சது, இல்லைன்னு சொல்லல. ஆனா பொதுவாக பார்க்கப்பட்டது அப்படி. அதனால நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதுக்கு நான் திமுக பொறுப்பே இருக்க முடியாது இல்ல. இல்ல இட் இஸ் a narrative created by media and TVK. இல்ல அது media is supporting TVK because it is a ruling party. எங்களுக்கு நரேட்டிவே தெரியாது. எங்களுக்கு எல்லாம் செயல்பாடு மட்டும்தான், நரேட்டிவ்க்கு மீனிங் கூட தெரியாது எங்களுக்கு. சரி, திமுக வந்து எந்த நரேட்டிவும் நாங்க செட் பண்ணல. கோர்ட் வந்து அங்க வந்து ஒரு தெளிவா ஒரு விஷயத்தை என்ன சொன்னுச்சுன்னா, உங்க அரசியல் விளையாட்டுலாம் கோர்ட் உள்ள வச்சுக்காதீங்க, கோர்ட்டுக்கு வெளியில வச்சீங்க உங்க அரசியல் விளையாட்டுலாம். உங்க அரசியல் விளையாட்டுக்காக கோர்ட்டை பயன்படுத்தாதீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல தீர்ப்புல சொல்லல. இல்ல மீடியாக்களாக அன்னைக்கு நடந்தது. சரி, அன்னைக்கு அங்க நடந்த தீர்ப்பை படிச்சுட்டேன். தீர்ப்பு இல்ல அங்க ஓபன் கோர்ட்ல உங்கள்ட்ட சொன்ன விஷயம் மீடியா சொன்னது தானே நீங்க கேட்டு சொல்றீங்க. அப்புறம் பத்திரிகையில வரதா நாங்க சொல்ல முடியும். தீர்ப்பை படிங்க. பத்திரிகையில வர தீர்ப்புன்றது வேற. படிங்க. ஓபன் கோர்ட்ல உங்ககிட்ட சொல்ற ஓபன் கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னு பத்திரிகை என்ன சொல்லுதோ அத தான் பத்திரிகையில தான் படிக்க முடியும். நான் தீர்ப்பையே படிச்சிட்டு சொல்றேன். பத்திரிகையில தான் படிக்க முடியும். ஆன்லைன் ப்ரொசீடிங்ஸ் நான் வாட்ச் பண்ணிட்டு சொல்றேன். அந்த மாதிரி கேள்விகள் நீதிபதி கேட்ட கேள்விகள் அங்கு பல செய்தியாளர்கள், டெல்லி செய்தியாளர்கள் பத்திரிகையில வர செய்தி தானே. உங்களுடைய அரசியல் கோர்ட்டுக்கு வெளியில இதை வந்து அரசியல் மேடையா பயன்படுத்தாதீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இப்ப தீர்ப்பு வர்றது வேற. நீங்க சொல்றது கரெக்ட். வழக்கு விசாரணையின் போது ஒரு பாசிங் ரெஃபரன்ஸா நீதிபதி சொல்வது அது செய்தி தானே, சட்டமாக செய்தி தானே, அது செய்தி தானே, சட்டம் சொல்ல செய்தி நீதிமன்றம் ஒத்துக்கல. இல்ல இல்ல அது ஒத்துக்கணும்ல. இல்ல இல்ல அதுக்கு தனியா வழக்கு இல்ல இல்ல அந்த வழக்கை யாரு தொடரணும்? சரி, அந்த வழக்கை யாரு வேணாலும் தொடரலாம். சரி, இப்ப நம்ம இந்த தலைப்பை ஒட்டி என்ன சொல்றோம், இதாவது இந்த கரூர் முதலமைச்சரின் கரூர் பயணம் இந்த அளவுக்கு அரசியலாக்கப்படுவதற்கான காரணம் என்ன? ஒண்ணு, இது தாவேகா கூட்டணியில ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. சிபிஐ சிபிஎம் வந்து அவங்க கொடுக்கவே கூடாது, திரும்ப பெறணும் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இது போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இப்போ மற்ற கட்சிகளும் வந்து அந்த அரசு வேலை கொடுப்பது தொடர்பாக பல மாறுபட்ட கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது, மற்ற கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த கரூர் முதலமைச்சரின் கரூர் பயணமும் இந்த அரசு வேலை வழங்கும் பணியும் இது பொதுவாக அந்த கூட்டணியிலே சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. அதெல்லாம் கூட்டணி கட்சியில் இருக்கிற இப்போ திமுக இருக்கும் போது கூட்டணி கட்சியில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் செய்யாத போராட்டங்களா சொல்லுங்க? திமுகவை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கூட்டணியில் 5 வருஷம் செய்யாத போராட்டம் ஒரு போராட்டம் சொல்லுங்க, இந்த போராட்டத்தை செய்யலன்னு. அது விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கங்க. நான் ஒண்ணு திமுகவை கேட்கறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சமூக நீதி பிரச்சனை இருக்குல்ல, சமூக நீதி கணக்கெடுப்பு, ஜாதி வரி கணக்கெடுப்பு, இப்ப அதுக்கு போறீங்க. கூட்டணி கட்சிக்குள்ள முரண்பாடுன்னு சொன்னீங்க, அந்த முரண்பாடுக்கு தான் பதில் சொல்றேன். ஏற்கனவே கூட்டணி கட்சியில இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்லி திமுக வற்புறுத்துது. கூட்டணியில இருக்கும் போது 5 வருஷமும் செவியுடன் சாய்க்கவில்லை. வேற இஷ்யூ இல்ல, பிரச்சனையாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், அது வேற. ஆமா, இந்த பிரச்சனையில எதிர்ப்பு அதுக்குள்ள போவாங்க. அதனுடைய வேலை செஞ்சுச்சுல திமுக கூட்டணியில எதிர்த்தாங்க இல்ல, அதே மாதிரி இல்லங்கறீங்க. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. அந்த கொள்கை அவங்களுடைய கொள்கையை அவங்க சொல்றாங்க. கூட்டணிக்கும் அந்த கொள்கைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒரு இஷ்யூங்க. அதான் அவங்களுடைய எங்க கட்சியினுடைய நிலைப்பாடு அதுன்னு சொல்றாங்க. அவங்களுடைய நிலைப்பாடு என்ன சொன்னாங்க? நாங்க கூட்டணி ஆட்சியில உள்ள வரமாட்டோம்னாங்க. கம்யூனிஸ்டோட இது எங்களோட நிலைப்பாடு. விடுதலை சிறுத்தைகள் முதல்ல சொன்னிச்சு, அப்புறம் எங்களோட நிலைப்பாடு நாங்க உள்ள வரேன்னாங்க. ஆட்சியில இருக்கிறாங்க. அதனால கூட்டணி என்பது வேறு, கொள்கை ஒரு கட்சியினுடைய கொள்கை என்பது வேறு. அது தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு பாதிப்பை உருவாக்குது. ஆட்சி தொடர்வதில்லை. அதுல என்ன பிரச்சனைக்கு இப்ப என்ன அவங்களுக்கு இன்னும் எம்எல்ஏ ராஜினாமா பண்ண இன்னும் ஆட்சிக்கு பலம் தானே. எத்தனை எம்எல்ஏக்கள் எதிர்கட்சியிலிருந்து ராஜினாமா செய்கிறார்களோ அவர்களுக்கு கூட ஒரு சீட்டும் பலம், அவ்வளவுதான். பாதிப்பு ஏற்படுத்தாது.
அதாவது 6 பேர் ராஜினாமா பண்ணா 3 பேர் பலமா பாதி, ஓ சரி சரி 8 பேர் ராஜினாமா பண்ணாங்கன்னா 4 பேர் பலமாக போறாங்க. அது மாதிரி அவர்களுக்கு ராஜினாமா எதிர்க்கட்சியில் எத்தனை பேர் அன்புமணி ராமதாஸ் கூட கொஞ்சம் இலக்கமா தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அன்புமணி ராமதாஸ் கொஞ்சம் இணக்கமா தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப இணக்கமா இருக்கிறாங்க. அதனால ஒன்றும் பாதிப்பு அதனால அது ஒன்றும் அவரே இப்போ கோட்டெடுப்புல நடுநிலைமை தானே வச்சாங்க. நடுநிலைமை வைப்பதே 50% உங்களுக்கு ஆதரவு கொடுக்க நேரா சந்திச்சு வந்திருக்கிறாரு. இப்போ 70 ஆதரவு நான் சொல்ல மாட்டேன், பலம் பலம் ஆளுங்க. நீங்க நடுநிலைமை வச்சுட்டா இப்ப ராஜினாமா பண்ணதுக்கு சம்பந்தம் தானே. பலம் தான். எப்படி ராஜினாமா பண்ணுவாங்க? ஓகே. அப்ப பெரியவள பாய் ஏற்படாது. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அரசாங்கத்துக்கு குழப்பம் ஏற்படுமா? ஓகே, நிறைய கருத்து இருக்குதா? இது இந்த மாதிரி இது ரொம்ப கடுமையான அந்த கருத்துக்கள். நாளை ஒரு முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இவங்க அமைதி காத்திருக்கலாம். கூட்டணி கட்சிகள்லாம் வந்து அமைதி காத்திருக்கலாம். இல்லைன்னா அது கொடுத்ததுக்கு அப்புறம் விமர்சிச்சிருக்கலாம். போதுக்கு முன்னாலே கடுமையான ஒரு விஷயம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரிய குழப்பமா? இல்ல, அந்த வழக்கு விசாரணையில இருக்கு. கரூர் சம்பவ வழக்கு சிபிஐ விசாரணையில இருக்கு. இன்னும் குற்றப்பத்திரிகை அது சொல்லிட்டீங்க. கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாட்டினால குழப்பம் ஏற்படுமா, பாதிப்பு ஏற்படுமா ஆட்சிக்கு? அது கேட்கறவங்க இல்ல, கூட்டணி கட்சிகள் திமுக நடந்தது ஒண்ணு இல்லைன்னு. கூட்டணி கட்சிகள் நிலைப்பாடு பாதிப்பு இருக்குங்கிறதுனால தானே அதிமுக இருந்து எம்எல்ஏவெல்லாம் ராஜினாமா செய்ய சொல்லி கட்சியில சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணியை நம்பி இருந்தால் அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு வெற்றி கழகத்தில் சேர்ற சூழலே இருக்காதே. இந்த கூட்டணியை வந்து தமிழக வெற்றி கழகம் நம்பவில்லை. இவர்கள் என்றைக்கு வேண்டுமானாலும் நம்மை கவிழ்த்து விடுவார்கள், அதனால இவங்களை நம்ப வேண்டாம், அதனால நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணிப்போன்னு சொல்லி தான் அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லி குதிரை பேரத்தில் ஈடுபட்டு தன்னுடைய கட்சியில் இணைக்கிறார்கள். ஓகே, திருவரங்கந்தர் இப்போதைக்கு இந்த வேலை வாய்ப்பை திரும்ப பெறல, 41 பணி நியமனம் கொடுத்து விட்டால் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு ஒன்றும் நான் சொன்ன மாதிரி தான். முன்னாடி எப்படி கூட்டணி கட்சியிலிருந்து 5 ஆண்டுகளும் எந்தெந்த போராட்டத்துக்கெல்லாம் போராட்டம் பண்ணணுமோ அது மாதிரி கோரிக்கை எங்க கட்சியோட கோரிக்கை நீங்க செஞ்சிட்டீங்களா, வணக்கம், அவ்வளோ. நன்றி. ஓகே, மக்கள் என்ன முடிவு செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். இந்த அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதலமைச்சரின் கரூர் அரசியல் பயணம், வேலைவாய்ப்பு சர்ச்சை தொடர்பாக திருவாரூர் காந்தி அவர்களும் ராமசேகரன் அவர்களும் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்க மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமைகளோடு மற்றொரு பிரச்சனையோடு சந்திக்கலாம். நன்றி.